சென்னையினுடைய வடபகுதியில இருக்கக்கூடிய திருவொற்றியூர் தொகுதி நீண்ட கடற்கரையும் ஏராளமான தொழில்களையும் கொண்ட ஒரு தொகுதி. 1967 இருந்து 2021 ஆண்டு வரைக்கும் 13 தேர்தல்களை சந்திச்சிருக்கக்கூடிய இந்த தொகுதியில திமுக 7 முறையும், அதிமுக 4 முறையும், காங்கிரஸ் 1 முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. காங்கிரஸ்ல இருந்து விலகி காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் அப்படின்ற பெயர்ல தனிக்கட்சி தொடங்கிய குமரி ஆனந்தன் இந்த தொகுதியில 1 முறை வெற்றி பெற்றிருக்கிறாரு. இவரு பாஜகவினுடைய மூத்த தலைவரான தமிழிசை சவுந்தரராஜனுடைய தந்தை. திருவொற்றியூர் தொகுதியில பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மீனவர் மற்றும் பட்டியல் சமூகத்தினர் வாக்குகளே இங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது. இவங்களுக்கு அடுத்தபடியாதான் நாடார், வன்னியர் மற்றும் இஸ்லாமியர்களும் ஒரு கணிசமான எண்ணிக்கையில இருக்காங்க. கடந்த தேர்தல்ல திமுகவினுடைய KP சங்கர் 88,000 வாக்குகளை பெற்று சுமார் 38,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருந்தாரு. இவருக்கு அடுத்தபடியாக வந்த குப்பன் 50,000 வாக்குகளை பெற்றிருந்தாரு. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சுமார் 49,000 வாக்குகளை பெற்று 3ஆம் இடத்திற்கு வந்து மற்ற கட்சிகளுக்கு பெரும் அதிர்ச்சி அளித்தார் அப்படின்னு சொல்லலாம். 2026 தேர்தலில் திமுகவினுடைய தற்போதைய எம்எல்ஏவான KP சங்கருக்கே மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு கட்சி வட்டாரங்கள்ல பேசப்படுது. அதிமுகவிலும் தனக்கு போட்டியாக யாரும் இல்லாததுனால முந்தைய தேர்தலில் போட்டியிட்ட குப்பனே மறுபடியும் சீட்டுக்கு காய் நகர்த்திட்டு வராரு. சீமான் மீண்டும் மீண்டும் இந்த தொகுதியில களம் காண்பாரா அப்படின்றது தெரியல. விஜயனுடைய தமிழக வெற்றி கழக வருகையினால பிற கட்சிகளுடைய வாக்குகள் பிரியும் அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. முன்னாள் அமைச்சர் KPP சாமியினுடைய குடும்ப செல்வாக்கு, அவரது சகோதரரான தற்போதைய எம்எல்ஏ KP சங்கரனுடைய செயல்பாடுகள் ஆகியவற்றினால திருவொற்றியூர் தொகுதியில திமுகவே முன்னிலையில இருக்காங்க.